நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. சாமி முத்து மூக்குத்தி மோகன மாலை சாமி முழுந்து வைடூரியம் புஷ்பராக முழுந்து வைடூரியம் புஷ்பராக முடிந்திட்ட தாலி சுத்தமாயிருக்கின்ற காதிலே செங்கை பொங்கங்கனமா சுத்தமாயிருக்கின்ற காதிலே செங்கை பொங்கங்கனமா ஜெகமெல்லாம் விலை உச்சு முகமெல்லாம் ஜெகமெல்லாம் விலை உச்சு முகமெல்லாம் சிறுகாதின் கொப்பின் அழகா அத்திவரதந்தங்கை சக்தி சிவன் அடியால் நான் சொல்ல திறனோ அத்திவரதந்தங்கை சக்தி சிவன் அடியால் நான் சொல்ல திறமோ
பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவுசுடனே கொலுவிருந்தார் அங்கே பவுசுடனே கொலுவிருந்தார் முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தியர் அம்புலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அஷ்டருக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அன்புகுளி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கெங்காதேவி கொலுவிருந்தார் அன்னை கெங்காதேவி கொலுவிருந்தார் அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவான் தெய்வலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவார் நடனங்கள் ஆடுவார் ஊர்வசியா வருவார் உல்லாசமா பாடுவார் மேனகையா வருவார் மிருதங்கமும் போடுவார் சரஸ்வதி வருவார் சரஸ்வதி வருவார் அம்மா சங்கீதங்கள் பாடுவார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியமும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை மண் உலகிலே ஆண்டவன் ஏன் படைத்தார்? தெய்வத்தினுடைய உருவத்தை நாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த மாரியம்மா அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆண் என்றும் பெண்ணை என்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி
இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? சாமி படைத்தான் சிவன் உலகம் எல்லாம், உலகம் எல்லாம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், அவரோ பட்டினியும் இல்லாமல் படியளக்க வேணும் என்று அவர் எவ்வுயிரும் தப்பிடாமல் அந்த இறை இழக்க வேணும் என்று ஆதிசக்தி இடமதில சாமி இடமதில அளக்கும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அளக்கும்படி வாங்குவார். அவரோ நாளி நல்ல தினை எடுத்து, நாளி நல்ல தினை எடுத்து பகவான் ஆடியங்கும்படி அளந்தார். உரிய நல்ல தினை எடுத்து பகவான் உலகமெல்லாம் படி அளந்தார். அங்கே மரக்காதினை எடுத்து வானிலமும் படி அளந்தார். ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து ஐயா தினை எடுத்து அவரும் அகிலமெல்லாம் படி அளந்தார். அவரைய உயிரும் தப்பிடாமல் அங்கே இறை இழந்து வாராரே. அங்கே இறை இழந்து சாமிய உயிரும் தப்பிடா அங்கே இறை இழந்து வாரா, அவரோ படைத்தவனோ தப்பிடா அங்கே படி இழந்து வாரா. படி இழந்த பகவான் கைலாசம் வாரபோது ஈரேழு உலகமெல்லாம் ஆண்டவன் இறை இழந்து வருகின்ற போது படைத்த உலகமெல்லாம் படியிழந்து வருகின்றார். எவ்வுயிரும் தப்பாமல் ஈஸ்வரனார் படியிழந்து வரும்போது ஆண்டவன் சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்கத்தாம்பலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்து இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தார். படி அளந்த ஆண்டவனுக்கு பால் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. மனைவி பொண்டாட்டி என்னாச்சு? பொண்டாட்டி நல்லா தான் இருக்கா, ஆனா இப்போ வர வர பிடிக்க மாட்டோம். வர வரன்னா வயசு 75 வயசாகி போச்சுன்னு என்ன வேணும் உனக்கு? அப்படியா? ஆமா. இருந்த போதிலும் நம்ம போனா சரி ஒரு சிரிச்ச முகத்தோட சிங்கார பார்வையோடு நமக்கு ஒரு செம்பு தண்ணியை கொடுத்தா நல்ல தவையாரி இருப்போம்ல. முகர கட்டைக்கு சிரிச்ச முகம் தேவைதான். நான் தண்ணி கட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுதா? கை ஒடிஞ்சா வச்சு கோரி குடிக்க வேண்டியதானே? கோய் குடத்துல இருக்கு, நீ கோய் குடிக்க வேண்டியதானே? எனக்கு இவ்வளவு நாள் பாடு உழைச்சு போட்டு போதாதா? அதானே பணியோட செஞ்சு போதாதா அப்படிங்க? உனக்கு சுத்தி போட்டிருக்கேனே, பீடி கொஞ்சமா போட்டிருக்கேன். வாரத்துக்கு 200, ஒரு நாளைக்கு 200 கூழு
நான் கண் முழிச்சு சுத்தி ஆமா உனக்கு போக்குவரத்து செலவு முதற்கொண்டு நான் தந்திருக்கேனே. சாயந்தரம் ஆனா 135 காக்கையே சண்டாள பாவி. இதை விட உனக்கு என்ன செய்யணும்? ஆமா கொத்து கருத்தாலும் குருணி கருத்திருப்பேன். ஆ இந்த குட்டை பேருக்கு வாக்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டேன். ஆமா முகூர் தளவாரம் சேலை ஆ 16 கஜம் சேலை சேலை 16 கஜம் சேலைய ஆமா துவைச்சு அந்த சேலையை தான் உடுத்தணுமா. ஆமா ஒரு முந்திய காய வைத்து வா காய வைத்து இன்னொரு முந்திய கட்டிக்கிட்டு இருக்கனே. ஆமா ஒரு சேலைக்கு மறு சேலை உண்டா? ஆ இதெல்லாம் ஒரு கணவனானு கேட்கா. அதான உனக்கெல்லாம் என்ன கேடு அப்படிங்க? ஆமா நம்ம வைக்க வரிசையில தானே நம்ம பொண்டாட்டி நம்மள மதிப்பா வைப்பா. ஆமா ஒரு வேலைக்கு போனோமா, சரி 10 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வந்தோமா, ஆமா பிள்ளைகளுக்கு 10 ரூபாய்க்கு பண்டத்தை வாங்கினோமா, சரிதான் நம்மளும் நல்ல வயத்துக்கு சாப்பிட்டோமா, வீட்டுக்காரி கையில ரூபாயை கொடுத்தோமா, சரி பிள்ளைங்க பொண்டாட்டி குடும்பம் குட்டி ஆமா அப்படின்னு வாழணும். அப்படி அவன் தான் நல்ல மனுஷன். அப்படி நினைக்கத்தான் செய்தேன். அதை விட்டுட்டு ஆ தேவையில்லாம சரி 4 பேர் கூட சேர்ந்து சரி 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சு ஆமா உழைச்ச காசை பூரா தூர கொண்டு போட்டு ஆமா உடம்பையும் கெடுத்து சரி குடிச்சிட்டு அங்க படுத்து இங்க படுத்து கேவலப்பட்டு சரி மறுபடி வேலைக்கு போற இடத்துலயும் கேவலப்பட்டு நான் ரோட்ல நேரத்தான் போறேன். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இல்ல நேரத்தான் போவேன். அதாவது என்ன ஒரு மனிதன் சரி உலகத்திலே பிறந்தோமே வாழ்ந்தோமே நாளைக்கு செத்துத்தான் போக போறோம்னு யாரும் நினைக்காங்களா? நினைக்க மாட்டாங்கல்ல. யாருக்கும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? அடே அப்பா போகும் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தையா கொண்டு போக போறோம்? மாப்பிள என்ன என்ன நான் யாரு தெரியுமா? யாரு? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்க பேரை சொன்னா சுத்து வட்டாரத்துல சுண்ணாம்பு சட்டியை நான் இதுக்காரு. என்கிட்ட எதுக்குன்னா உன் கதை என்ன உனக்கு தெரியுமா? அதான் சுத்து வட்டாரத்துல சுண்ணாம்பு சட்டியை நான் இதுக்காரு. அப்படியே ஒத்த கைட்டு உன்னை தூக்கி மேல தூக்கி வீசிடுவேன். அப்படியா? அப்படியே ஒரே அறையா உன்னை அடிச்சிருவேன். சரி அப்படின்னு பேசாம பேசுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? பேசுறதுக்கு இடம் கிடைச்சா ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியாது. இதை யாரும் நினைச்சு பார்த்தாங்களா? ஒரு காய்ச்சல் வந்தா நம்ம நடக்க முடியுமாங்கிறத விட நம்ம வீட்டை விட்டு வெளியே வாரோம், திரும்பி வீட்டுக்கு போனா தானே ஆச்சு. நாளைக்கு வீட்டுல படுத்து தூங்குதோம்னா விடியா காலம் எந்திரிச்சா தான் நம்ம உயிர் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை எந்த மனிதர்களுமே இப்போ நினைக்க போறதே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாம நமக்கு மேல நல்லா இருப்பாங்களோ அப்படிங்கிற குணம் தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர நம்மள மாதிரி அவனும் வாழுதான், நம்மள மாதிரி அவனும் சாப்பிட்டான், நம்மள மாதிரி அவனும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையா. சரி எல்லாருமே ஒற்றுமையா வாழ்ந்தோம்னு சொன்னா சரி உலகத்துல அதை விட ஒரு வாழ்க்கை எதுவுமே கிடையாது. சாவை நம்பித்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க மனிதனுக்கு. சரி எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு சாவு உண்டு. ஆமா 1000 தான் இருந்தாலும் என்ன சாணியும் சந்தனமும் ஒன்னாகாது, இருக்காது, மாறி மாறி தான் இருக்கும். ஆமா ஆனா 2 பொருளுமே உதவக்கூடிய பொருள். சரிதான். அவன் சாதிக்கு தகுந்தபடி அவன் குணம் இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிடுவான். அதேதான். அதனால சாவை நினைச்சு அவனும் பயப்பட மாட்டான். அதேதான் அதேதான். அதாவது நமக்கு பிறப்புன்னு சொன்னா ஆமா இறப்பு ஒரு நாள் உண்டு, கண்டிப்பா உண்டு. அதுக்குத்தான் மகிஷன் என்ன கேட்டா என்னைக்குமே எனக்கு யாராலையும் அழிவரக்கூடாதுன்னு சொன்னார். ஆமா என்னது அப்பதான் சொன்னார். அப்போ அதாவது படைக்கக்கூடிய பிரம்மாவுக்கே பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. சரிதான். நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமாளுக்கே பிறப்பு உண்டு இறப்பு உண்டு. அவருக்கு எத்தனையோ அவதாரங்கள் உண்டு உண்டு. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அறிஞ்சு வாழ்ந்தவன் தான் மனுஷன். ஆமா இல்லைன்னு சொன்னா மனுஷன் கிடையாது கிடையாது. ஆமா அப்போ இந்த உலகத்திலே நம்ம எல்லாம் நல்லபடியாக இருந்தா தான் நம்மளுடைய மனைவி நல்லபடியாக நம்மளை வைத்திருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு மதிப்பு இருக்குமா? நீ சொன்ன மாதிரி காலையில போற வேலைக்கு போற குடிச்சு சாயந்தரம் வேட்டி இல்லாம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எந்த பொண்டாட்டி மதிப்பா? யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஆண்டவன் சிவபெருமான் அப்படி அல்ல. அகில உலகம் எல்லாம் அமுதளந்தார் ஆதி கைலாசத்திற்கு அன்பாக திரும்பி வந்தார். பார்வதி அந்த பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார்.
இப்படி களைப்பாரி இளைப்பாரி ஆமையா இரு பேர்களுமே கையிலே குலவிருந்து வருகிறார் அல்லவா. ஆமா அப்படி கைலாசத்திலே குலவிருந்து வருகின்ற போது பார்வதா தேவி பகவானை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வாரீங்க. அப்போ பார்வதா தேவியாகப்பட்டவா உங்களிடத்திலே ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் ஐயா. நீங்க இரேழு உலகம் எல்லாமே இறையிழக்க போறீங்க. அப்படி இறையிழக்க போகும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாமே யாரை வணங்கி வருகிறார்கள்? உலகத்து மக்கள் எல்லாம் உங்களையா வணங்கி வருகிறார்கள்? ஆம் பார்வதி, படைத்த மக்களுக்கெல்லாம் நானே 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து பாதுகாத்து வருகிறேன். ஆண்டவா பரம்பொருளே, 10 பொருளுக்கும் அர்த்தம் என்று சொன்னாய் என்ன இறைவா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனோ நண்டாண்டி தாயே, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனோ நண்டாண்டி தாயே, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனோ நண்டாண்டி தாயே, மூணு மூணாண்டி முக்கண்ணனோ நண்டாண்டி எம்மா நாலு நாலாண்டி 4 வேதங்களோ நண்டாண்டி தாயே, 5 நல்ல 5 ஆண்டி 5 ஆண்டி 5 ஆண்டி 5 பஞ்சபூதங்களும் நான்காண்டி 5 பஞ்சபூதங்களும் நான்காண்டி தாயே, 6 ஆறாண்டி 6 சாஸ்திரமும் நான்காண்டி தாயே, 7 ஏழாண்டி 7 சமுத்திரமும் நான்காண்டி 8 எட்டாண்டி 8 திசைகளும் 9 9 நவக்கிரகமும் நான்காண்டி 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி பகவானு நான்காண்டி ஓ பகவானு நான்காண்டி நானும் அசைந்தால் அசையும் அம்மா அகில இந்த உலகம் எல்லாம் நான் அகண்ட நகலும் அம்மா ஏன் நான் படைத்த உலகம் எல்லாம் ஆடி ஏடி அம்மா பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் இருளும் நான் தான் ஒலியும் நான் அடியே பார்வதி 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் இறைவன் நான் இல்லை என்றால் இவ்வுலகமே கிடையாதம்மா. பகவான் நான் இல்லையானால் பார் உலகமே கிடையாது என்ற ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது அப்பந்தான் பார்வதி சொன்னா, ஆண்டவா இரவும் நான் தான் பகலும் நான் தான் இரவும் நான் தான் ஒலியும் நான் தான்னு நீங்களே எடுத்து சொல்லுகிறீர்களே, இந்த உலகத்திலே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள்
எனக்கு தெரியாமலே யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்து நான் பகவானாக இருந்த போதிலும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வரணுமானால் யாராலே முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அதனால் ஆண்டவனார் இடது கண்ணையும் வலது கண்ணையும், வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா என்று பகவான் எடுத்து சொல்ல பார்வதிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. என்றைக்குமே பெண்களுக்கு நம்பிக்கை வராது. யாமனு கேட்டா ஆண்கள் வந்து உண்மையை சொல்ல மாட்டார். ஆமா, இந்த இடத்துக்கு போறேன், நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு யாராலும் சொல்லுவாங்களா? சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் சொல்ல முடியும். இப்ப கடைக்கு போறோம்னா சரி ஏமா கடைக்கு போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம்னு சொல்லலாம். ஆமா, அதே மாதிரி சரி மார்க்கெட்டு போனோம்னா ஏமா காய்கறி வாங்கிட்டு வரோம்னு சொல்லலாம். சரி அண்ணன் வீட்டுக்கு போனோம்னா எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லலாம். சரி தம்பி வீட்டுக்கு போனோம்னா என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லலாம். ஆமா, அக்கா வீட்டுக்கு போனா அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லலாம். குழந்தையா வீட்டுக்கு போனா சொல்ல முடியுமா? அதுதான் உண்மையை சொல்ல மாட்டாங்க. குழந்தையா வீட்டுக்கு போறோம்னா பொண்டாட்டிட்டு சொல்லக்கூடாது. அவ என்னவா தெரியுமா? வெஞ்சாமரையை கொண்டு சப்பு சப்புன்னு சாத்திடுவா. சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பொண்டாட்டிட்டு சொல்லணும். குழந்தையா வீட்டுக்கு போகும்போது சொல்லத்தான் செய்யலாம். ஏன் சொல்லாம போனோம்? சொல்லாம தான் போனாங்க. இப்ப குழந்தைய விட்டு போறோம், விட்டா தானே ஆச்சுவா. நல்ல மனசோட நல்லபடியா போனா அந்த அம்மா ஒண்ணுமே செய்ய மாட்டா. நாங்க நல்ல மனசோட தான் போறோம். உங்களுக்கு தான் சந்தேகமான துள்ளி பாயுது. அப்படியா? நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது பாத்துக்கோ. குழந்தையா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னோம்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ குழந்தையா வீட்டுக்கு போகும்போது உன் வீட்டுக்காரியவும் சேர்த்து கூட்டு போறோம். அப்படியா? சேர்த்து கூட்டிட்டு போனா நீ ஒத்தையில போய் உனக்கு ஆக போறிய காரியம் என்ன? வயிற்றுவலி மட்டும் போதாதான் தலைவலியும் சேர்த்து கூட்டு போகணுமா? போ. அப்ப நீ கல்யாணமே முடிக்காம இருந்திருக்கலாம். ஆமா, எங்க கூட்டு போகணுமோ அங்கதான் அவளை கூட்டு போகணும். தலைவலி நீ சொல்லிட்டியே ஒரு ஆட்சிய. வயிற்றுவலியோட போட்டு தலைவலி எதுக்கு? ஒரு மாரியம்மன் கோயில் கூட்டு போகலாம். பிறகு முப்படாரியம்மன் கோயில் கூட்டு போகலாம். அம்மன் கோயில் கூட்டு போகலாம். காளியம்மன் கோயில் கூட்டு போகலாம். கூட்டு போகலாம். சிவன் கோயில் கூட கூட்டு போகலாம். அழகா போய் 2 சாமி கூட்டு வரலாம். குற்றாலம் பாவநாசம் கூட கூட்டிட்டு போகலாம். அழகா முக்கி கூட்டு வரலாம். ஆனா குழந்தையா வீட்டுக்கு போகும்போது சொல்ல முடியாது. அங்க மட்டும் கூட்டு போக கூடாது. அப்ப நீங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆமா, அவங்க சண்டை படகுக்கு ஒரு வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, சொல்லதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி. அதனால இந்த பார்வதா தேவி இறைவன் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம அது எப்படி இந்த ஆண்டவனால் இரு கண்களுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணானுக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருவரத்தை எடுப்பான். ஈசன் கண்ண பொத்துவான், பகவான் கண்ண பொத்தும் போல் பார் உலகம் இருளான். சிவனார் கண்ண பொத்தும் போல் சிவ உலக இருளான். கடவுள் கண்ண பொத்தும் போல் கடவுள் கண்ண பொத்தும் போல் அங்கே கலி உலக இருளான். பாரேலு உலகமே பாலடைந்து இருக்குதை. அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. பார்வதி பகவானுடைய திருக்கண்களை மறைத்த போது படைத்த உலகத்திலே இரவும் இல்லை பகலும் இல்லை, இருளும் இல்லை ஒளியும் இல்லை. உலகமே ஒரு மாயமாக ஈரேழு உலகமே இருளாயிருக்க. அப்ப அகிலமெல்லாம் இருள்மயமாக இருந்த போது உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் துக்குமுகம் தெரியாமலே திணறி தவித்தார்கள். அப்போ உலக மக்கள் எல்லாம் திணறி தவித்த உடனே பகவான் சிவபெருமான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு நம்ம எத்தனையோ புத்தியை சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை வரலையே.
பாண்டவனார் திருக்கண்களை மறைத்த அகில உலகத்தையே இவ இருளாக்கி விட்டாள. பார்வதி இந்த உலகத்தை இருளாக்கியதுனால உலகமே துக்கமுகம் தெரியாமல் திணறி தவிக்கு. அதனால நம்ம தான் மறுபடியும் ஒளியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தான் இந்த பார்வதிக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது நெற்றி கண்ணை திறந்து நீண்ட ஒளிகளை கொடுக்க வேணும் என்று அந்த பார்வதிக்கு முன்னால் பகவான் சிவபெருமான் உச்சி கண்ண திறப்பார். அவர் உலகில் ஒளி உலகமெல்லாம் ஒளியா நெத்தி கண்ண திறந்தவும் நீண்ட ஒளியாகுதை. ஆண்டவன் அங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி இறைவன் தன் உச்சி கண்ணை திறந்த உடனே உலகமே எங்கு பார்த்தாலும் இருள் நீங்கி ஒளிமயமாக தெரிகின்றது. அப்போ இருள் நீங்கி உலகமே ஒளிமயமாக இருக்க அந்த சிவபெருமான் ஆங்காரம் கொண்டு தன் கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த ஆங்கார கண்ணை திறந்த உடனே உச்சி கண்ணில இருந்து காளி அம்சத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணுக்கு உச்சி கண்ணிலை பிறந்ததனால உச்சினி மாகாளி என்று பெயர் நாமத்தை கொடுத்து வரம் கொடுத்த அந்த அம்மாவை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறக்க சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உருண்டு வருது. அப்போ இந்த இறைவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி கடவுளுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமாய் கரை உருண்டு வருகின்றது. இந்த வெள்ளமானது உலகம் போனா உலகாலிந்து போகும் அல்லவா என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உலைத்து அதையே ஆண்டவன் தன் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து அடங்காத 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையவே 10 கடலாக படைத்து பக்குவமாக பேநாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதேவு கப்போ கடல் ஒரு கடல் தங்கைய சந்தீவு கப்போ கருப்பு கடை 2ஆம் கடல் வந்தந்தீவு கப்போ 3ஆம் கடல் மோர் கடை 4ஆம் கடல் நல்லது 5ஆம் கடல் அலைகடல் 6ஆம் கடல் ஆலக்கடல் 7ஆம் கடல் எண்ணெய் கடல் 8ஆம் கடல் திட்டு கடல் 9ஆம் கடல் அதுதான் ஓவிய பெருங்கடலா 10ஆம் கடல் பார்க்கடல் 10ஆம் கடல் ஆதி பாங்குடனே சாமி 10ஆம் கடல் பார்க்கடலம் பார்க்க
அமுதமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். பத்தாம் கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே மாணிக்க புத்துக்குள்ளே இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக இரு பேர்களும் இணை பிரியாமலே வாழ்ந்து வரும்போது அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளாலே இரண்டு பேர்களுக்குமே எந்த குறைவுமே கிடையாது. நாகங்கள் என்று சொன்னா தலையோ மனித தலை, உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வத்தின் அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி தெய்வ அம்சமாக வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இன்னும் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இரு பேர்களுக்கும் மண்ணிருக்கு மனை இருக்கு, அங்கே மண்ணால குறைவும் இல்லை, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, ஆடு இருக்கு மாடு இருக்கு, எல்லாம் மாடு இருக்கு, அடுக்கு வந்த வீடு இருக்கு, அங்கே அடுக்கு வந்த வீடு இருக்கு. அவருக்கு ஏழரை கோபுரமா, எதிரே ஒரு மண்டபம், அங்கே சுழலை அங்கனம், அவர் சுத்தி கட்டும் மாளிகையா, அங்கனம் உங்கள் கிணறா, அடுக்கடுக்க மேடைகளா, சொத்தால குறைவும் இல்லை, அங்கே குறைவும் சிலத்தால தாழ்வும் இல்லை. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் மண்ணால் குறைவு கிடையாது, மனையாலே தாழ்வு கிடையாது. மண்ணும் மனை இருக்கு, பொன்னும் பொருள் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, சொத்தால் குறைவு கிடையாது. ஆடோ மாடோ அடுக்குமெத்த வீடோ தோப்பு துறவா பட்டி பெருக அவர்களுக்கு வேணுமுங்க செல்வாக்கெல்லாம் நிறைந்திருக்கிறது. பட்டு புடவை மட்டும் 150 புடவை வச்சிருக்கா. ஆமா, ஜாக்கெட் 150 ஜாக்கெட் வச்சிருக்கா. சரி, 2 சோடி கொலுசு வச்சிருக்கா. 4 சோடி கம்மல் வச்சிருக்கா. கழுத்துல தங்க பொருள் ஏகப்பட்டது போட்டிருக்கா. சரி, அந்த நாகக்கண்ணிக்கு எந்த குறையும் கிடையாது. இல்ல இல்ல. நாகராஜனுக்கு 10-50 காவி வேட்டி இருக்கு. சரி, 4-5 துண்டு வச்சிருக்காரு. சரி, அவருக்கும் எந்த குறையும் கிடையாது. ஆமா, 5 மினி பஸ் ஓடுது. மினி பஸ் ஓடுதோ? ஆமா, ஓடட்டும் ஓடட்டும். அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எவ்விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் இரு பேர்களுமே ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற போது இரு பேர்களுக்கும் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்த போதும் ஏந்தும் குழந்தை செல்வம் ஒன்று இல்லாமல் இரு பேர்களுக்கும் பிள்ளை இல்லாத கவலையே பெருங்கவலை, மதலை இல்லாத கவலையே மனக்கவலை அதிகமாகி குழந்தை இல்லாத கவலை கொடுங்கவலையாகி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்கனவாராஜ எனக்கு வாய்த்த மண்ணிருந்து என்ன செய்ய, மனையிருந்து ஏது செய்ய, பொன்னிருந்து ஏது செய்ய, ஏது செய்ய.
சொத்து சுகம் இருந்தும் நாமளுக்கு சொத்தையால ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. 30 வயதான காலத்திலையும் ஒரு முடிதறிக்க பிள்ளை இல்லாம போச்சு. 40 வயதானது அப்பமும் நாட்டை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு பார்த்தேன். அப்பமும் ஒரு பிள்ளை இல்லை. இன்னைக்கு எனக்கு 50 உங்களுக்கு 55 வயசாகுது. இந்த வயசுலேயே பிள்ளை இல்லையே மன்னா, நம்ம எந்த வயசுல நமக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து கண் கலங்கி கவலை கொண்டே இருக்கிறார். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், எம்மா ஏ நாகக்கண்ணி, ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் அம்மா. ஈசனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 கப்பாலையும் ஏந்தும் பிள்ளை இருக்கும். 80 வயசுல குழந்தை கிடைச்சி சொன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மகா மகம்னு சொல்ல மாட்டாங்க, நேரம் பேத்தின்னு சொல்லுவாங்க. பூட்டின்னு சொல்லுவான், பூட்டின்னு. ஆமா, இது யாருவான் பூட்டியா அவன் பேரனா பூட்டானா அப்படிம்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அதனால சரி, அதாவது குழந்தை வந்து எந்த நேரத்துல கிடைக்கணுமோ அந்த நேரத்துல கிடைக்கணும், கரெக்டா இருக்கணும். ஆமா, சரி. அதனால அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் கவலை உனக்கு வேண்டாம் அம்மா. ஆமா என்ற ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அந்த நாகக்கண்ணியானவள் இன்னும் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? சாமி மன்னாதி மன்னவே, மன்னாதி மன்னவே, என் மகுடம் முடிராஜ மன்னா, உங்கள் தேவி நாகக்கண்ணி ஆவை அடித்தே இல்லை அற கொடுமை செய்திட்டு நான் வைத்தாரோட அடைக்கலத்தை வைரறிய செய்திட்டு தாயமில்லா பிள்ளைகள் தலையிலட்டி அடித்து மாதாயில்லா பிள்ளைகள் மண்டையிலே கொட்டிட்டு பிச்சைக்கு வந்தவரை பின்னால் வர அடுத்து வர சொல்லிட்டேன். உங்க தேவி நாகக்கண்ணி நான் வார வரை போறவரை அம்புதும்பா பேசிட்டேன். கண்டுக்கு பாலிடா கறந்து நான் உண்டுட்டேன். பாவி வட்டிக்கு வட்டி பாதகத்தி சண்டாளி வாங்கி உண்ட தோசை உண்டு என் மலட்டு பட்டம் மாறுவதப்போ மதலை வந்து பிறப்பதப்போ இருசி பட்டம் மாறுவதப்போ நான் ஏந்தும் பிள்ளை கிடைப்பதப்போ மன்னவா என்று நாகக்கண்ணி கவலை கொண்டு கண்ணீரோடு சொல்லும் போது பார்த்தார் அந்த நாகமுடி ராஜமன்னே. எம்மா என் நாகக்கண்ணி, நீ ஒரு பாவமும் ஒரு நாளும் செய்யல, அதனால உன் மனதிலே நீ வருத்தப்பட வேண்டாம். இறைவன் நாமளுக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எழுதி
வைத்திருக்கிறாரோ அந்த சமயத்திலே ஆண்டவன் அப்போதைக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதனால நீ கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்லாம இருந்தாலும் நாளை பின்ன நமக்குன்னு என்னைக்கு இறைவன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வைத்திருக்கிறாரோ அன்னைக்கு நமக்கு கொடுப்பாரம்மா. அது வரைக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு தன் மனைவிக்கு ஆறுதலை சொன்னார். சொல்லி அழுவத பாவம், கட்டிய கணவன் என்கிட்ட சொல்லி அழுவத பிள்ளை இல்ல குழந்தை இல்லைன்னு. நான் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாரம் 5 மணிக்கு எழுந்துச்சு சரி டீ கடையில போய் 2 டீயை குடிச்சிட்டு 2 டீ அங்கன பிள்ளை இல்ல குழந்தைன்னு சொல்ல முடியுமா அவங்க கிட்ட? சொன்னா காரி மூஞ்சில துப்பிடுவான். அப்படியா? ஆமா. அதனால பிள்ளை இல்லாத கவலைய நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுவுத. நான் ஆனா பிறந்த ஆம்பளை மனசுலயே வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா. அதனால நீ கவலைப்படாதே நாகக்கண்ணி என்று மனைவிக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்தார் நாகராஜன். பார்த்தார் நாகக்கண்ணி. அண்ணவா, நம்ம வாழ்ந்திருந்து 2 பேர்களும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் நம்மளை வழியனுப்பி வைப்பதற்கு ஒரு குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து நாமல் 2 பேர்களும் சிவலோகம் சேரும் காலம் வந்தால் சேர்ந்தனுப்ப நாமளுக்கு ஒரு குழந்தை கிடையாது அல்லவா? குழந்தை இல்லை மன்னவா. அப்படி நாம செத்ததுக்கு பின்னால நமக்கு பெரிய போராட்டமே வரும் அல்லவா? அப்படி என்ன போராட்டம்? ஆத்தால கரைவோம், ஆத்தால கரைவோம், அங்கம் கரைக்க போரா அழுது புலம்பினான். பார்த்தார் நாகராஜன். ஏ நாகக்கண்ணி, பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுத. சரி கவலைப்படாதேன்னு சொன்னாலும் சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படின்னு சொன்னா பிள்ளையை பெற்று எடுத்தாத்தான் பிள்ளையா? நம்ம காசை கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தா அது பிள்ளையாகாதா? அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நாகக்கண்ணி சொன்னா, என்னதான் காசை கொடுத்து நாம பிள்ளை வாங்கி வளர்ந்தாலும் நம்ம பிள்ளைக்கு ஈடாகுமா? பணம் கொடுத்து நாம பிள்ளையாக வளர்த்தாலும் நம்ம பெற்ற பிள்ளைக்கு ஈடாகுமா? அப்படி என்று நாகக்கன்னியானவள் இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? பொங்க தேவி நாகக்கன்னி, பொங்க தேவி நாகக்கன்னி, இது நாளை இது வரைக்கும் காய்கிற காலத்தில் காயாமல் போனேன், பூக்குகின்ற காலத்தில் பூக்குகின்ற காலத்தில் அண்ணா பூவாமல் போனேன்.
தீர்வதப்போ மதலை வந்து பிறப்பதப்போ என் மனக்கவலை தீர்வதப்போ மன்னவா இந்த வயசுலயே பிள்ளை இல்லையே நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது சாவக்கூடிய நாள் வந்தாச்சு இதுக்கு பிறகு நமக்கு எப்போ குழந்தை இருக்க போகுது அப்படின்னு நாகக்கண்ணி சொல்ல பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் பட்டம் தவறினா நாமளுக்குத்தானே நஷ்டம் பட்டம் தவறி போனா பாக்குறவங்களும் நம்மள பலவிதமா பேசுவாங்களே நான் ஆத்தாங்கரைக்கு போனா அண்ணா வர மலடிங்கிறா குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவள் என்று பேசுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஏ நாகக்கண்ணி பிள்ளை என்ன பிள்ளை எனக்கு நீ பிள்ளை சரி உனக்கு நான் பிள்ளை எனக்கு பொட்ட பிள்ளை ஆசை வந்துச்சுன்னா நான் உன்னை மடியில போட்டு கொஞ்சிதேன் சரி அதே மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல ஆசை வந்துச்சுன்னா என்ன மடியில போட்டு கொஞ்சி அப்படித்தான் நம்ம பிள்ளை ஆசையை தித்துக்கணும் கொஞ்ச நாள் லட்சணமா இருக்கும் போறோம் என்ன செய்ய முடியும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை அம்மா இதுக்கு மேல நமக்கு என்னம்மா பெரிய ஒரு காரியம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணவா நீங்க நானாக பிறந்தவர் சொல்லி விட்டீர்கள் நான் பெண்ணா பிறந்தவா வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து என் கவலையில என் கட்டையில இருக்க கவலையை நான் சொல்லணும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லணும்னு போனா அவள் சும்மா இருப்பாளா அவள் சொன்னதுக்கு கூட என்ன கூட கொஞ்சம் கேலியா பேசுவா அவகிட்டையும் நான் போய் சொல்ல முடியாது அதனால நான் என் மனசுல கவலையை வைத்து அழுது புலம்புவதை விட உங்ககிட்ட சொல்லுவதை விட வேற யாரிடத்துல போய் நான் என் கவலையை சொல்லுவேன் அதாவது அம்மா கவலை வந்துச்சுன்னு சொன்ன கவலைப்படணும் மனசுல வந்து கவலைப்பட்டாலும் திடனும் இருக்கணும் ஆமா கவலை ஒரு பக்கம் இருக்கும் கவலை காட்டிக்கிட கூடாது காட்டினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவான் எந்த நேரம் பார்த்தாலும் ஆமா ஒரே வகையில கவலையோட அலையுதானே ஆமா அப்படின்னு சொல்லுவான் ஆகையினால 1000 கவலை தான் இருந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் எதிரிகிட்ட போய் மட்டும் சொல்லி அழக்கூடாது அவன் எப்ப நம்ம அழுவாம தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் அதேதான் அதனால 1000 கவலை இருந்தாலும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அதேதான் மனசுல வச்சு நீட்டணும் அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவருக்கொருவராகவே இரு பேர்களும் தன்னைத்தானே ஆறுதல் செய்து இரு பேர்களுமே பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த நாகக்கண்ணியானவன் இன்னும் என்ன சொல்கிறாள் தெரியுமா மண்ணாவட்டியிலே சாதம் போட்டா புறகொடத்து தண்ணீர் போரி வைக்க குழந்தை
பூசணிக்கா தோட்டத்திலே ஒரு பூப்பறிக்க ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. மழை பெய்த முச்சத்திலே மண்ணலைய முதலை இல்லை. மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லையேன்னா. கரை கரைக்கும் தேங்காயிலே கூட என்னமான எனக்கு கையே இந்த குழந்தை இல்லையே மன்னவா. நம்ம சாப்பாடு ஆக்கி குழம்பு வைத்தோம்னு சொன்னா தேங்காய் அரைச்சு போடாம எந்த குழம்பும் சீக்கிரமா வைக்க முடியாது. தேங்காய் இல்லாம குழம்பாவாது. ஆமா ஆமா, தேங்காய் இருந்தா தான் கறியாகும். தேங்காய் போடாம வைக்கலாம். ஆமா, மனம் இருக்காது. ஆகையினாலே ஆமா தேங்காய் போட்டு நல்லா அரைச்சு அதுல கூட இன்னொரு குழம்பு இருக்குயா. ஆமா, தனி தேங்காய குழம்பு வைக்கலாம். அதாவது தனி தேங்காயில குழம்பு வச்சா அதுக்கு பேரு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? சொதி குழம்பு அப்படிம்பாங்க. சொதி குழம்பு. ஆமா, நான் நேத்து ஹோட்டல்ல சாப்பிட்டேன். ஹோட்டல்ல ஊத்துறாங்க. அப்படியா? சொதி குழம்பு. அப்படியா? அது மோர் குழம்பு மாதிரியே இருக்கும். நான் வள்ளியூர்ல சாப்பிட்டேன். அதாவது சரி, சைவமா இருக்கக்கூடியவர்கள் இந்த சொதி குழம்பு தான் வைப்பாங்க. அதுதான் வைப்பாங்க. யாம கேட்கணும். எதுக்கு? அவங்க மாமிசம் கேட்க மாட்டோம். சைவமா இருப்பாங்க. ஆமா, விருந்தாளி வந்தாங்கன்னு சொன்னா இந்த இப்படி குழம்பு வைப்பாங்க தனி தேங்காயில. ஆமா, தேங்காயை எடுத்து பால் எடுத்து ஆமா சக்கையை தூர போட்டுட்டு அந்த தனி தேங்காய் பால்ல ஆமா நல்ல பருப்பு ஆமா சிறுபருப்போ ஆமா இல்ல உளுந்த பருப்போ ஆமா போட்டு வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். அப்படியே அப்பா சாப்பிட்ட வாய் கூட வரும். ஆமா, அப்படி. அப்போ தேங்காவை அரைத்து குழம்பு வைக்கணும்னு அந்த அம்மா வீட்டுல கறி வைப்பதற்காக தேங்காய் சில்லு போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல சின்ன பிள்ளை இருந்தா என்ன செய்யும்? அம்மா தேங்காய் சில்லுலாம் போடுதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பின்னால வந்து நின்று அம்மான கையேந்திக்கிட்டு நிப்பான். அப்போ கையேந்தும் போது இந்த அம்மா என்ன செய்வா? நம்ம பிள்ளைக்கு இல்லாத தேங்காவா அப்படின்னு பிள்ளைக்கு சில்லை எடுக்காம சிரட்டையோட தூக்கி கொடுத்துருவா. தேங்காய் சிரட்டையை கொடுப்பா, வெறும் சிரட்டையை கொடுப்பாளா? என் வீட்டுல வந்து என் மகன் வந்து கையேந்திக்கிட்டு இருந்தான். ஆமா, எனக்கு குழம்புக்கே ஒரு சில்லு தேங்காய் தான் இருக்கு. நீ வந்து கையேந்திக்கிட்டு நிக்கேன்னு ஆமா கையை ஏந்தனதுக்காக சரி தேங்காய் எடுத்துட்டு சிரட்டையை கையில விட்டேன். சிரட்டை கொடுத்தீரோ? சிரட்டையை வாங்கி மூஞ்செல்லாம் வீசிடுவான். சிரட்டையை கொண்டுகிட்டு நீ இப்போ உள்ள தேங்காய் கேட்டதே தேங்காய் இல்லாம சிரட்டையை கொடுத்து என்னைய உன் தலையில வைக்கவா? ஆமா, என்ன? அப்போ இந்த நாகக்கண்ணி என்ன கரை கரைக்கும் தேங்காயிலே கூட எனக்கு கையே எந்த ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. அப்படி என்று கவலைப்பட்டு குழந்தை இல்லா கவலையே கொடுங்கவலையாக இருக்கும் போது இனியும் நாமல் இப்படியே இருந்து விடக்கூடாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நாமளை போன்ற திக்கச்சவர்களுக்கு தெய்வமே துணை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க வேண்டும் என்று நாகலோக பட்டணத்திலே வந்து தவசாலை அலங்காரம் செய்ய வேணும் என்று அவர் எப்படி அலங்கரித்தார்? சாந்தே கொண்டு மெல்ல தரை
கொண்டு என்ன செய்கிறார்? நாசி அடக்கி உசித்தவங்களை செய்து வருகிறார் அல்லவா? ஆமா. அப்படி நாசி அடக்கி உசித்தவங்களை செய்து வரும்போது வருகின்ற போது ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, இல்ல ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, இல்லை 6 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தார்கள். எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திருப்புகள் அல்லோ நன்னியது அருந்தி ஆண்ட வந்திருப்புகள் ஆரோகரா அரணே அரணாமத்தை அங்கே சொல்லு. சிவனே நல்ல சிவனே சிவனாமத்தை ஒரு வரியிடும் தவமே உடையவன் பகவான் 2 நல்ல வருட ஈசன் பகவான் 3 நல்ல வருட முக்கண்ண பகவான் 4 5 வருட 5 வருட நானே சிவபெருமான் வரவே வரவே அங்கே 6 7 வருடகால் ஆண்டவனும் வரவே 8 நல்ல வருடகால் ஏகாம்பரன் வரவே அங்கே 9 வருடகால் உடையவனும் வரவே 12 அங்கே வருட பரம்பொருளும் வரவே வரவே ஈராறு 12 வருடங்களாகவே தவங்களை செய்தார்கள். வருடம் 12 தவம் இருந்த போதும் வள்ளல் சிவபெருமான் வரவே இல்லை. அப்படி ஆண்டவன் வராமல் இருந்த போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனசிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. 12 வருஷம் தவம் செய்து பகவான் வரலன்னு சொன்னா கவலை இருக்கும்ல. பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டோம். சரி தவம் இருந்தா சிவன் வருவாரேன்னு தவம் இருந்தோம். தவம் இருந்தோம் சிவபெருமான் நம்ம தவத்துக்கு இன்னும் மனம் இறங்கி வரலையே அப்படின்னு நாகராஜனும் நாகக்கண்ணிக்கும் மன வருத்தங்கள் அதிகமாகி இறைவனை எண்ணியே இருவேர்களுமே அழுது புலம்பினார்கள். எப்படி புலம்பினார்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, இவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா,
மேலாளர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி விழா கமிட்டியாளர் இருக்கிறார்கள். மேலாளர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரும்படி விழா. மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். ஆடாது கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான். என்னாலும் இல்லா திருநாளாக இன்னைக்கு இப்படி கைலாசமே ஆடுது அசையுது அப்படின்னு ஞானத்தினால் பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே சிவபெருமான் தவத்தை கண்டும் காணாதவரை போல அகில உலகம் எல்லாமே ஆண்டவன் படியிழக்க வேண்டும் என்று பயணம் வைக்க வருகிறார். அப்ப படியிழக்க வேண்டும் என்று பகவான் பயணம் வைக்கும் போது பார்வதாதேவி பார்த்தார். என்னாலும் இந்த இறைவன் தானே படியிழக்க போறார் வாராரு. நம்ம கைலாசத்திலே தன்னந்தனிமையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சிவனோடு சென்று இவர் படியிழப்பு என்னன்னு நம்ம பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு ஆண்டவனை கூப்பிட்டா. இறைவா உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போனீரே, ஆனா பார்வதி நான் ஒத்தையிலே தானே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால இன்றைய தினத்திலே உங்க தேவியாகிய நான் பார்வதியானவள் உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை பார்வதி நான் பார்க்க வேண்டும் ஐயா. ஈசனுடைய படியிழப்பை ஈஸ்வரனா இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஏய் பார்வதி, என்னைக்குமே நான் தான் படியிழக்க போவேன். இன்றைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. படியிழக்கும் இடத்துக்கு உன்னை என்னாலே அழைத்து போக முடியாது. ஏன் ஆண்டவா, உங்களோடு நான் படியிழக்க வந்த என்ன ஆகும்? என் கூட நீ படியிழக்க வந்தேன்னு வையி, அடியே பார்வதி, படியிழக்கவே எனக்கு நேரமே இருக்காது. ஏனென்றா உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், மானிட மக்களை பலவிதமாக படைத்திருக்கிறேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். ஒரு ஆளுக்கு காது கேட்காது, ஒரு ஆளுக்கு கண்ணும் தெரியாது, ஒரு ஆளுக்கு வாயே பேச முடியாது, ஒரு ஆளுக்கு எழுந்திருச்சு நடக்க முடியாது, ஒரு ஆளுக்கு எத்தனையோ செல்வங்களை செல்வாக்குகளை வாரி வழங்கி இருப்பேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருக்கும். ஒருவருக்கு பிள்ளை செல்வம் நிறைய இருக்கும், ஆனா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூழ் கூட கிடைக்காது. இப்படி எல்லாம் அவங்கவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி நான் உலகத்திலே படைத்திருப்பேன். அம்மா நீ பெண்ணா பிறந்தவா இல்லையா? அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். அதுக்கு தான் நான் சொல்லுதேன், நீ கைலாசத்துல இரு, ஆண்டவன் சென்று நான் வடியிழந்து விட்டு திரும்பி வாரேன் அப்படின்னு உடனே. அப்ப பார்வதி சொன்னதை கேட்பாளா? ஆண்டவா, நான் உங்க கூட கண்டிப்பா வாரேன். உங்க கூட வரும்போது நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் இறைவா. பார்வதி, என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டேன்னு உன் வாயினால் சொல்லுத. வாயினால் சொன்னா உன்னை நான் நம்பவே மாட்டேன். அதுக்குத்தான் பார்வதி, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாக வேண்டும் அம்மா. சத்தியம் செய்து தரணுமா? சத்தியம் உங்களுக்கு யாரு மேல வேணும்? உங்க அண்ணன் இருக்காரு, ஒரே ஒரு அண்ணன் கோபால கண்ணே, அந்த மாயவன் மீது நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா, மாயவன் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா என்னோடு நீ படியிழக்கும் இடத்துக்கு வரலாம் தாயே அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கண்ணை வேலை சத்தியம் பண்ணுவது என்ன பெரிய காரியமா? எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் வாயவும் திறக்க மாட்டேன், மறு வார்த்தையும் பேச மாட்டேன். நீங்க என்னன்னு கேட்டா நான் என்னன்னு கேட்பேன், அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டேன். ஐயா, உங்க கூட என்ன கூட்டி கொண்டு போங்க அப்படின்னு உடனே ஆட்டுமன்று சம்மதித்து ஆண்டவனும் பார்வதாதேவியுமாக பார் உலகம் எல்லாமே படியிழக்க வந்தார்கள்.
எப்படி படி இழக்க வருகின்றார்கள் எப்படி ஐயா நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கோ வருவாரா உரிய நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா காலாக்கி தினையே கொண்டு தினையே கொண்டு அவரகிலும் எல்லாம் வருவாரா வருவாரா அங்கதனை கொண்டு அவர் உயிரும் தப்பிடாமல் இறையடந்து வாராரே பகவானும் பார்வதியும் படியளந்து முடிப்பாரா ஆண்டவனை தானழைத்து தானழைத்து அப்ப ஆதிசக்தி எது சொல்வாய் ஏது சொல்வாயே அங்கதான் அழைத்து ஆண்டவா பரம்பொருளே ஆமா நாமல் இரு பேர்களுமே படியிழந்து வந்ததனால என்னய்யா களைப்பாக இருக்கு நாமல் இளைப்பாரி கைலாசத்துக்கு போவோம் என்று என்று அந்த பார்வதியும் பகவானுமாக ஒன்று கூடி என்னய்யா ஆலமரத்திற்கு அடியிலே அமர்ந்திருந்தார்கள் ஆமா அப்ப அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னாச்சு கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க இருக்க மரத்துக்கு மேலே ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் ஆமா இந்த ஆடு மாடுகளுக்கு சாப்பாட்டுக்கு தீவனத்துக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி ஆமா முனி கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தா பாலகனை வெட்டுகிறான் அப்போ முனி கொப்பிலே உட்கார்ந்து அவன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்க இருக்கும்போது பார்வதி கீழே விழுந்தா பிள்ளைய பெத்தவளுக்கு போய் சேர மாட்டான் ஆமையா அதனால நீங்களே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் சொன்னபோது சிவபெருமான் என்ன ஆளே முடியாதென்றார் என்றார் பார்வதி நீங்க காப்பாத்தலன்னு உங்க பின்னால வரவே மாட்டேன்னா வரமாட்டையா அப்ப இந்த பார்வதியின் சொல்லை கேட்டு சரி ஆண்டவா ஐயா காப்பாத்துங்க கண்டிப்பா நம்ம கைலாசத்துக்கு திரும்பி போக கூடாது ஆமா அப்படின்னு உடனே என்னய்யா அப்ப பார்வதி ஆ, அவன் கீழே விழும்போது ஆ, அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் காப்பாத்துக்கிறேன் பேசி முடித்தார்கள் சரி பாலகன் கீழே விழுந்தா அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை நான் சொல்லவில்லை நான் செத்தேனே நான் அடேங்கப்பா பாவி செத்தே போனான் ஆமா அந்த இடத்தை விட்டு ஆ, ஆண்டவனும் பார்வதியும் கடந்து வந்தார்கள் ஆமையா பார்வதிக்கு ரொம்ப கோபம் பிள்ளைய காப்பாத்த சொன்ன காப்பாத்தல ஆமையா இனி இந்த உலகத்தில் ஏதாவது உயிரை படைத்தாக வேணும் என்று வேண்டுமென்று நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் வருவாரா அப்போ நாகராஜன் நாகக்கண்ணி தவங்களை கண்டு கண்டு குழந்தை வரம் கொடுக்க வேணும் என்று பார்வதி சொல்ல சொன்னபோது அப்ப